அண்மைச் செய்தி. புதிய தமிழகம் கட்சி பேரணிக்கு கடைசி நேரத்தில் அனுமதி மறுத்தது ஏன் என காவல்துறை விளக்கமளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, சென்னை உயர்நீதிமன்றம் என்ன உத்தரவு பிறப்பித்திருக்கிறது? விவரங்கள் என்ன? வணக்கம். புதிய தமிழகம் கட்சி தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மனுவில் அருந்தியதற்கான 3% உள் ஒதுக்கீடு ரத்து செய்வது, மாஞ்சோலை தையலை தோட்ட தொழிலாளர்கள் பிரச்சினைக்கு தீர்வு காண்பது உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து கடந்த 2024ஆம் ஆண்டு நவம்பர் 7ஆம் தேதி சென்னை மன்றோ சிலையில் இருந்து சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகை வரை பேரணி நடத்த அனுமதி கோரி புதிய தமிழக கட்சி சார்பில் சென்னை மாநகர காவல் ஆணையருக்கு விண்ணப்பிக்கப்பட்டிருந்தது. கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் விண்ணப்பம் அளித்த நிலையில் குறிப்பிட்ட அந்த வழித்தடத்தில் பேரணிக்கு அனுமதி இல்லை என்று கூறி எழும்பூர் ராஜரத்னம் விளையாட்டு அரங்கிலிருந்து பேரணி நடத்தும் வகையில் வழித்தடத்தை மாற்றிக்கொள்ளும்படி காவல்துறையினர் அறிவுறுத்தியதாக அந்த மனுவில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதன் அடிப்படையில் 2024 நவம்பர் 7ஆம் தேதி ராஜரத்னம் ஸ்டேடியத்திலிருந்து நேரடியாக சென்று தமிழக ஆளுநரை சந்தித்து மனு அளிப்பது என்று அறிவித்த நிலையில் முந்தைய நாளான 2024 நவம்பர் 6ஆம் தேதி பேரணிக்கு அனுமதி மறுத்து காவல்துறை உத்தரவு பிறப்பித்தது என்றும், இந்த உத்தரவை பிறப்பித்த அதிகாரிக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், இதனால் கட்சிக்கு ஏற்பட்ட பாதிப்பு 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் அந்த மனுவில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு நீதிபதி வேல்முருகன் முன்பாக விசாரணைக்கு வந்தபோது 3 வாரங்களுக்கு முன்பே பேரணிக்கு அனுமதி கேட்டு விண்ணப்பித்தும் ஆளுநரின் நேரத்தை பெற்றிருந்த நிலையில் கடைசி நேரத்தில் அனுமதி மறுத்தது சட்டவிரோதமானது என்றும், பேரணிக்காக திருநெல்வேலி, தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து வந்த கட்சியினரை காவல்துறையினர் மழை என பார்க்காமல் கைது செய்து மண்டபங்களில் அழைத்ததாகவும் டாக்டர் கிருஷ்ணசாமி தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டது. இந்த மனுவுக்கு பதிலளிக்க அவகாசம் வழங்க வேண்டும் என்று காவல்துறை தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து கடைசி நேரத்தில் பேரணிக்கு அனுமதி மறுத்து உத்தரவிட்டால் என்ன அர்த்தம்? காவல்துறை அரசியல் ஏஜென்சி அல்ல என்றும், அரசு ஏஜென்சி என்றுதான் கூற வேண்டும் என்றும், பேரணிக்கு அனுமதி அளிப்பதோ மறுப்பதோ வேறு விஷயம், அதை உரிய காலத்திற்குள் முன்பே தெரிவித்திருக்க வேண்டும் என்று தெரிவித்த நீதிபதி வேல்முருகன் இந்த மனுவிற்கு பதிலளிக்கும்படி காவல்துறைக்கு உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை ஜனவரி 24ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கிறார். ராஜலட்சுமி. புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி தொடர்ந்த வழக்கில் காவல்துறை விளக்கமளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கிருஷ்ணா.